உடம்புல உயிர் இருக்கிற மாதிரி நாம பேசுற வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்கு அப்படின்னு நாம புரிஞ்சுகிட்டு பேசணும். எப்பவும் போல சீக்கிரமா வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு தண்ணி கட்டுறதுக்காக தோட்டத்துக்கு வந்தாச்சு. எப்பவுமே பெரியவங்களுக்கு யாராவது பேச்சு துணைக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனாலேயே நான் பெரியவங்களை பார்த்தா கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு தான் போவேன். தோட்டத்துக்கு போற வழியில தான் கொழுந்தனார் வீடு இருக்கு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொழுந்தனார் ஒய்ஃப் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு 2 பேரும் டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தோட்டத்துக்கு வருவேன். தென்னை மரத்துக்கு சொட்டு நீர் தான் போட்டிருக்கு. ஆனாலும் இந்த மாதிரி மட்டைகள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கும். அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கமா போடணும். தென்னை மரத்தை சுத்தியும் நிறைய பூடு செடிகள் எல்லாம் முளைச்சிருக்கும். அதெல்லாம் புடிங்கி அந்த பக்கம் போடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருந்துட்டே தான் இருக்கும். இந்த தென்னை மர தோப்புக்குள்ள தான் எங்க மாமியா ஆடு மேய்ப்பாங்க. அவங்க கிட்ட அப்படியே பேசிட்டு இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருப்பேன். மௌரிஷ் மௌரிக்கா 2 பேரும் சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க, பனங்கிழங்கு மறக்காம புடுங்கிட்டு வந்துருங்க, மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கிழங்கு நல்லா ஊர்னதுனால டேஸ்ட் மாவாட்ட சூப்பரா இருக்குன்னு 2 பேரும் சொல்றாங்க. எல்லா சத்தையும் உறிஞ்சினதுக்கு அப்புறமா குடிக்கிற அந்த ஃபில்டர் வாட்டர் அவ்வளோ டேஸ்டா இருக்கு. எல்லா சத்தும் இருக்கிற இந்த கிணத்து தண்ணி கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கு. ஆனாலும் இந்த தண்ணி தான் உடம்புக்கு நல்லது. இந்த தண்ணியை இங்க குடிக்கிறது மட்டும் இல்லாம வாட்டர் கேன்ல வீட்டுக்கும் எடுத்துட்டு வந்துருவேன். என்னன்னு தெரியல, ஒரு தென்னை மரத்துல இளநீ அப்படியே ஒரு கொலை கீழே விழுந்துருச்சு. எங்க மாமியார் 2 இளநீ எடுத்துட்டு வா, நான் வெட்டி தரேன்னு சொன்னாங்க. கொண்டு போய் கொடுத்தேன், வெட்டி கொடுத்தாங்க. அங்கேயே குடிச்சுக்கிட்டேன். அது போக மீதி இருக்கிற இளநீ எல்லாம் பசங்களுக்காக வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். தென்னை மட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கறனால சீக்கிரமா பசி வந்துருது. 1 மணிக்கெல்லாம் டான்னு சாப்பிட்டுருவேன். தண்ணி முறை வாரத்துல 2 நாள் எங்களுக்கு, அதுக்கடுத்த 2 நாள் வந்து கொழுந்தனார் வீடு அவங்க கட்டுவாங்க. இப்படி மாத்தி மாத்தி 2 நாளுக்கு ஒருக்கா எங்களுக்கு தண்ணி முறை வரும். இப்போ தண்ணி போதுமான அளவு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டா தான் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அப்பதான் வந்து தென்னை மரத்தை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். சரி, பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே பீட்ரூட் ஒன்று இருந்துச்சு. அதை துருவி நாட்டு சக்கரை வாழைப்பழம் போட்டு பிணைஞ்சு கொடுத்துட்டேன். 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தோட்டத்துல இருந்து கொண்டு வந்த பனங்கிழங்கையும் வேக வச்சுட்டேன். 2 பேத்துக்கும் பனங்கிழங்கு போட்டு கொடுத்துட்டு நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் சந்தைக்கு போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சீகக்காய் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டேன். எள்ளுப்பொடி செஞ்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மறுபடியும் செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இங்கேயே வாங்கிட்டேன். எப்பவும் போல காட்டுக்காரன் கிட்ட நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு, காலிஃபிளவர் வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்தது, அதுவும் சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சந்தை செலவு பையன் மௌரிக்கா வந்த உடனேயே எல்லாம் பிரிச்சு எங்கெங்க வைக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுட்டா. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருந்தது. மௌரிக்கா தான் டீ போட்டு கொடுத்தா. டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு சமையல் கொஞ்சம் சிம்பிளா முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கோதுமை தோசையும் தேங்காய் சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சீக்காய் அரைச்சது ரொம்ப ஹீட்டா இருந்தது. சரி கொஞ்சம் நேரம் ஆறட்டுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன். என்ன டயர்டா இருந்தாலும் வாக்கிங் போனா மட்டும் தான் தூக்கம் வரும். அதனால மௌரிக்கா சைக்கிள் ஓட்டுறா, நான் வாக்கிங் வந்துட்டேன். 7 மணிக்கெல்லாம் கோதுமை தோசை சுட்டு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டாச்சு. சூப்பரா இருந்தது டேஸ்ட். மௌரிஷ் மௌரிக்கா 2 பேரும் ஹோம்ஒர்க் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க.